வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்கர பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருக்கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பாருங்க. அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 119 நாட்கள் குரு பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருப்பார். சரிங்களா? அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு யாரு அப்படி பார்த்தீங்கன்னா குரு சுபகிரகம் சொல்லுவாங்க. பொதுவாக குரு சுபகிரகம். சுபகிரகம் வக்கர நிலை அடைகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தருணம்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? அப்படி ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு துலா ராசிக்கு இப்போ பொதுவாக அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்போ ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டில் தான் இப்போ குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு. ரிஷப ராசியில தான் குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய வீட்டில் சாரை வாங்கி இப்போ குரு அவர் ஜென்ம குருவை உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தாரோ ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ வேலை செய்ய போறாரு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ குரு இருக்காரு. துளாராசிகாரங்களுக்கு இப்போ அஷ்டம குரு. அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசத்துல இருந்து ஒரு 5 மாச காலமா யாகப்பட்ட போராட்டம். வாழ்க்கையில இதுதான் நடந்தது, இப்படிதான் இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை. கிட்டத்தட்ட எல்லா அனுபவமும் இருந்தும் கை கட்டி போட்ட மாதிரி, மொண்டி கட்டி போட்ட மாதிரி கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமா தொழில் பிரச்சனை வந்திருக்கணும். 2வது குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன போராட்டங்கள் கொடுத்துருக்கணும். பண விஷயத்துல ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துருக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம இன்னைக்கு கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு, ஏன்னா நம்ம குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2வது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஎம்ஐ கட்டணும், நமக்குடைய வாழ்வாதாரத்துக்கு சரியான முறையில் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமா அவ்வளோ போராட்டம். அப்படி இருந்தவங்களுக்கு இந்த வக்கர நிலை அடைகிறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம். கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிப்ரவரி 4 தேதி முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய ஜாதகத்துல யோசிச்சு பாருங்க. அதாவது உங்க ஜாதகத்துல குரு உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கொடுத்துருவார் இந்த வக்கரம் அடையும் போது. அதே உங்க சுய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி இங்க அஷ்டம குரு நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஆப்போசிட் பலன்களை தான் கொடுத்துட்டு இருப்பாரு, கொடுக்கவும் போறாரு இந்த 4 மாசத்துக்கு. அப்போ உங்க சுய ஜாதகத்துல குரு இன்னைக்கு அவர் ஆட்சியா இருக்கிறாரா, அல்லது உச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்ல நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரா, இதுல பாருங்க. இல்ல இது எதுவுமே இல்லை, எனக்கு நார்மலா இருக்குதுங்க அப்படின்றீங்களா, கண்டிப்பா இன்னைக்கு இந்த 120 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த 4 மாச காலத்துக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஜாதகம் எதை சார்ந்து இருக்குதோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம எந்த துறையில படிச்சிருக்கிறோமோ அந்த துறைக்கு தானே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா, ஏன்னா இந்த குரு, ஏன்னா குரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு எப்படி சொல்றதுன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கும்போது 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் குரு பார்த்துட்டு இருந்தார்.
அப்போ துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுலேயே சிலருக்கு நடக்காத போனதுக்கு காரணம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி நீச்சத்திலேயோ உச்சத்திலேயோ இல்லை மாறி இருந்தால் கூட அதனுடைய பலன்களை கூட கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போ குரு வக்கர நிலை அடையும் போது நிச்சயமா ஆப்போசிட் பலன்கள் கொடுப்பாரு. ஆல்ரெடி உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவது ஒரு தெம்பு கொடுத்துருவார். நமக்கு நம்மளால முடியும், நம்ம இந்த பிரச்சனை இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழி நமக்கு கிடைக்கும், யோசிக்கிற அந்த திறன் கொடுத்துருவார் உங்களுக்கு. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் இப்போ குரு இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு குரு நட்பு கிரகமாக இருக்கார். பொதுவாக குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு நட்பு கிரகம், நண்பர்கள் வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லதை தான் பண்ணுவார தவிர கெட்டது பண்ண மாட்டாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது பொதுவாக ஒரு மனிதனுக்கு 5, 7, 9 இந்த 3 இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அந்த 3 இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ கும்பராசி கட்டான்றது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கும்பராசி பார்க்குறாரு. கும்பத்தில் இப்போ சனி ஜென்மச்சனியாக இருக்கிறாரு. தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதியாக அவர் இப்போ ஜென்மத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதாவது தொழில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், இல்லை நினைச்ச தொழில் கிடைக்கலாம், இல்லை படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இருந்தால் அந்த படித்த படிப்புக்கு உண்டான வேலை உங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடமா உங்களுக்கு யார் பார்க்குறாரு? சனி பார்க்குறாரு. சனி பொறுத்த வரைக்கும் தொழில் காரகன். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியத்தில் குறைய இருக்குதுன்னா அது பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசி பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் சொல்றது கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காரும் போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத சுத்த ஜாதகமா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு திருமண வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல தோஷங்கள் வச்சுக்கிட்டு அதனால திருமணம் தடையாயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குரு உட்கார்ந்த நேரம் அப்ப நல்லது நடக்கலன்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா இருந்தா தானே கண்டிப்பா நம்ம உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதுபோல உங்களுடைய 7ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா மிதுன ராசி பார்க்கிறார். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட நிறைய கனவுகள் உங்களுக்குள்ள கொடுத்துருவார். கனவுகள் சொல்றது எப்படின்னா ஆசை, நமக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச பொண்ணு கிடைக்குமா, இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாப்பிள்ளை நமக்கு அமையுமா, இல்லை இன்னொரு பார்ட்னரை நமக்கு நல்லா இருக்குமே நம்பணுமே, அது நமக்கு தள்ளி போகுது, இதுல ஏதாவது சான்ஸ் இருக்குதா, இல்லை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வெளியூர் போலான் இருக்கிறேன், வெளி மாநிலம் போலான் இருக்கிறேன், இதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டலான் இருக்கிறேன், மண்மனை வாங்கலான் இருக்கிறேன், இது போல எனக்கு ஏதாவது வீடு மண்மனை ஏதாவது தேடல் கிடைக்குமா, இது போல ஆசைகள்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தாலும், ஏன்னா இதுக்கு முன்னாடி சிரமம் பட்டது உண்மை, வாழ்க்கையில் பல குழப்பங்களுக்கு நடந்தது உண்மை. இப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் முடக்கம் ஆயிட்டு, குடும்பத்தில் சங்கடங்கள் ஆயிட்டு, இதுலேயே சிலர் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறவங்களோ இல்லை ஒரு வீட்டில் இருந்து பிரச்சனையாக வாழ்றவங்களோ நிறைய பேர் இருக்கதான் செய்யறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி கண்டிப்பாக துளாராசியுடைய வாழ்க்கை மாற்றி வைக்கும்னு சொல்லலாமே தவிர கண்டிப்பா உங்க வாழ்க்கை கெட்டு போறதுக்கு கண்டான காரணம் என்னன்னா குரு உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இல்லைன்னா கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் நடக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இல்ல நல்ல இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் ஆட்சியா இருக்கிறாரு, உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்றதுல எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்படியே இருந்தா கூட மொத்தத்துல பார்க்கும்போது குருவுடைய பார்வை காலம் கிட்டத்தட்ட 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய ஏதாவதுன்றது எதிர்கால கனவுகள், ரெண்டாவது உங்களுடைய ஆடம்பர பொருட்கள் இப்போ வாங்கலாமா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது நடக்காத கூட இருந்திருக்கலாம், அதை எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் கண்டிப்பாக இருக்குது. மண்ணு மன மட்டும் இல்லை, வண்டி வாகனம், ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான், வண்டி வாகனத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிரன் தான்.
அப்போ அந்த சுக்கிரன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கும்போது குரு வக்கரல் அடையும் போது நீங்க வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க பண்ணலாமான்னு, அது பண்ண முடியாது இருந்திருப்பீங்க. ஆனா அது இப்போ உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருக்கிறார். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 120 நாட்கள் அஷ்டம குருவுல நஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்று வழி வருதுன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. எதுக்குமே உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போனா நம்ம லைஃப் நல்லா இருக்கும், எதை சார்ந்து இருந்தா நமக்கு லைஃப் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலகட்டங்கள். இந்த ஒரு 4 மாத காலகட்டங்கள் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் வக்ரம் பெற போகிறார். அப்போ இந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்றத பார்க்கணும். உண்மையாலுமே என்னோட கணிப்பில் சொல்ல விரும்புகிறேங்க, 12 ராசிக்காரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு யாருக்கு நல்ல பலன்களை தராங்களோ இல்லையோ தெரியாது. ரிஷபராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் முதல் தரமான யோகத்தை வாரி வழங்க போகிறார் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. என்ன சார் புதுசாக சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் நினைக்க வேண்டாம். உண்மையாலுமே சொல்ல வரேங்க, இந்த ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், பிரச்சனையை தரக்கூடிய கிரகமே குரு பகவான். அந்த கிரகம் இந்த ரிஷப வீட்டிலையும் சுக்கிரனோட வீட்டில் போய் வக்ரம் பிழந்து தன்னோட வலிமையை சுக்கிரனின் வீட்டில் போய் வலிமையை இழக்கிறார். அப்போ இந்த வலிமை இழக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் சுக்கிரனின் ராசியான இந்த ரிஷப ராசி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதுவும் குறிப்பாக ரிஷபராசியை காட்டிலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. என்னோட வித்தையின் அடிப்படையில் உண்மையாலுமே நீங்கள் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் யோசிக்கவே வேண்டாம், ஒரு நல்ல ஜோதிடர்கள் அணுகி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை ஒரு தெளிவு பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். காரணம், கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது இந்த குரு பகவானால் கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாக பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை. துலாம் ராசி அன்பர்களுக்கு எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், உற்றார் உறவினரை பகைமை பாராட்டக்கூடிய அமைப்புகள், இது எல்லா வித பிரச்சனைகளும் உங்களை சேர்ந்திருக்குன்றது விதிப்பயன்ங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்திலிருந்து இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து நட்டம், அவமானம், விரயத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகமானது இந்த நேர காலகட்டம் 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி காலகட்டங்கள், அதாவது 3 மாதம் 26 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் மாறி வழங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து வக்ரம் பெற்று இருக்கிறதுனால வெகு நாட்களாக வராத பணங்கள் உங்களுக்கு கை வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் அபிவிருத்தி, தொழில் மேன்மைகள், பொருளாதாரத்தினால ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த 1 வருட காலகட்டத்தில் இந்த குரு பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகமாக இருந்து பலன்கள் வாங்கி இருந்திருந்தால் வாரி வழங்கியிருப்பாரோ அந்த அமைப்புகளை இந்த 4 மாத காலகட்டத்திலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை கம்பல்சரி அருகில் உள்ள உங்களோட குடும்ப ஜோதிடர் அணுகி இப்படி சொல்கிறாங்க, எங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னர் முயற்சி எடுத்தால் வளர்ச்சிகள் பெறுன்று விதிங்க. ஏன் சார் அப்படி என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்களே இது நடக்காதா, கோச்சார் ரீதியான பலன்கள் முழுமையாக நடக்காதானாக்கா
கோச்சார ரீதியான கிரக நிலைகள் 35% பலன்களை தான் தரும். மீதமுள்ள 65% பலன்கள் உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் செயல்படும். இப்போ எப்படி கோச்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டான அமைப்புகள் இருக்கோ அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தின் கிரக நிலைகளானது மிகவும் சப்போர்ட்டான அமைப்புகளில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 4 மாத காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களோட தொழிலை பாராட்டி பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் திடீர்னு ஒரு பதவிகளானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக 8ஆம் இடம் என்பதே அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில்ட் ஆகக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கார். அதே வேளையில் கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டிலேயே துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் அமைப்புகள்லாம் கிடைச்சிருக்கணும். அதில் விட்டவர தொட்டவரன்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த 4 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் குழந்தை பேர் சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம்னால இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றார்னா பின்னோக்கி நகர்வதாக அர்த்தம்ன்றீங்க. அப்போ 7ஆம் இடத்தை நோக்கி வராததுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாவதுக்கான வாய்ப்பு உண்டு. 5ஆம் அதிபதியானது இன்னைக்கு ராகுவின் நட்சத்திரத்தில் நிற்கிறார். அதனால் திருமணம் ஒரு பெண்ணும் பையனும் நீங்கள் மனதார விரும்பிட்டுருக்கீங்க. இரு குடும்பத்தால் சொன்னால் பிரச்சனை வரும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் 2 குடும்பத்தாரின் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களே முன்னிருந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறனால குடும்ப அபிவிருத்தி, பொருளாதார மேன்மைகள், கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், கல்வியில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வரத்துக்கான, வெளிநாட்டு கல்விகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா உறவுகள்னால உங்களுக்கு ஒரு 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 மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கிறத பார்க்க முடியுதுங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலானது வளர்ச்சி அடையும். பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர், புகழ், கௌரவம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி தான் இந்த புதன் பகவான் தனக்கு 12ஆம் இடத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உச்சபலமும் உட்கார்ந்துருக்கார். சூரியன் புதன் கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால பேர், புகழ், கௌரவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை சார்ந்த நபர்களுக்கு வளர்ச்சிகள் பெறும். ஒருவேளை பூர்வ புண்ணிய சொத்து சவங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், வெகு நாட்களாக கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நிற்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பத்திரப்பதிவு போடணும், எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யோசிக்காமல் இந்த நேரத்தில் பத்திரப்பதிவு போடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. இந்த நேர காலகட்டங்களானது எனக்கு தெரிஞ்சளவு இந்த குரு வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன்களானது அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் அமைப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஊரை விட்டு வெளியூர், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால கண்டிப்பாக எண்ண அலைகள் தூய்மையாக இருக்கிறத பார்க்க முடியும். எதையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு நபர்களாக துலாம் ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க. அடுத்து சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறதுனால உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த நேர காலகட்டத்தில் போயிட்டு உங்களுக்கு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகள் வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால எதிராளிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறனால 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. யார்கிட்டயா பணங்காசு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வட்டி முதலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட கடன் ஆனது குறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இந்த நேரத்தில் வீடு முறை வாசல், வண்டி வாகன யோகங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள், வீடு முறை வாசல் திருத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தாய்க்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தால்
அந்த உடல்நிலை பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் இந்த குருவின் பார்வை 12ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கனாக்கா யோசிக்காமல் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கையானது உங்களுக்கு அபீர்வதமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த 4 மாத காலகட்டங்கள் ஒருவேளை யாராவது சுற்றுப்பயணம் செல்லணும்னு நினைக்கிறீங்கனாலும் வெளிநாடு போயிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் 2 7ஆம் அதிபதி தனக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மணி உறவுகளில் ஓரளவுக்கு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படலாம். கணவனுக்கும் மனைவிக்கு இந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். இப்போ லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கனால இந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே சுப செலவுகளாக செய்யக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். சுப செலவுகள் செய்தாலும் கூட வருங்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகளாகவே இருக்குன்றவிதிங்க. இது எல்லா விதத்துலையும் சுற்றி பார்க்கும்போது தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா இந்த குரு வக்ர பயிற்சியானது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகம். 99.9% ஒரு வளர்ச்சிகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வக்ரமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே மாதிரி தர்மம், கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோகிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு இந்த குரு வக்ரவ காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்களை, நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. அப்ப குரு பகவான் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா 3-6 கூடையவரா இருக்கிறார். அதாவது 3-6 கூடையவர் 8ல போய் மறைஞ்சு வக்ரகதி நிலையை அடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகத்தை இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வகையில் சுக்கிரன் தான் ராசி அதிபதி. ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார். அவரும் ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார். இதே சூழ்நிலையில குரு பகவானும் வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்ப உங்களுக்கு உங்களோட முயற்சிகள்ல இருந்து வந்த தோல்விகள் அனைத்தும் சரியாக போகுது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் சரியாக போகுது. இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது. கூட பிறந்த உறவுகள்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. ஆமா, அடுத்து பாருங்க, பயணங்கள், சிறு சிறு பயணங்கள் மூலமா லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து கடன் பிரச்சனைகள், கடன் சார்ந்த விஷயங்களை கட்ட முடியுமா கட்ட முடியாதா, கடன் நமக்கு பெரும் அதிகமாகிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை இலகுவாக சரி செய்யக்கூடிய வகையில வேலை, தொழில் வாய்ப்புகள்லாம் அமையக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதே நேரத்தில் எதிரி தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும். நண்பர்கள் அப்படிங்கிற வட்டாரத்தில் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கூட்டு தொழில்கள், புத்திசாலித்தனத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 8ல் குரு வக்ரவம் அடைகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தாங்க நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சார்ந்த பகுதிகள் தான் கவனம் எடுத்துக்கணுமே தவிர, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள், ஆமாம், குருமார்கள், குலதெய்வம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மதித்து போற்றணும். ஆமாம், இவ்வளோதான் அவங்களுக்கான ஒரு நெகட்டிவான விஷயம்னு பார்க்க போனோம்னா இதான். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட மரியாதை குறைவு அப்படிங்கிறது ஏற்படாமல் பார்த்துக்கணும். இந்த 2 விஷயத்தை தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் அப்படிங்கிறது மனஸ்தாபங்களை சரி செய்கிறாரு, மன வருத்தத்தை சரி செய்கிறாரு. ஏதேனும் பழைய கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்குன்னா அதை சரி பண்ணுறாரு. கடன் கொடுத்த தொகை, ஏதேனும் கடன் கொடுத்துருக்கீங்க நீண்ட நாளாக வரலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கேளுங்க, வந்துடும், பணம் வந்து சேரும். வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பயணங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறார். இடம் விட்டு இடம் நகர்றது, பயணத்தால் லாபம் பெறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. தொழில் இங்கே செய்யலாமா இல்லை வேற ஒரு இடத்துல செய்யலாமா அப்படின்னு சிந்தனை செஞ்சு பார்க்கல வேற ஒரு இடத்துல செய்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள், இடமாற்றத்தோட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, வருமானத்துடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருப்பினும் இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப வருமானத்தை அதிகப்படுத்த போறாரு. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குடும்பத்தோட தேவையை நிறைவேற்ற போறீங்க. வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், எதை வேணாலும் இப்போ விற்கலாம், உங்களால் விற்க முடியும், வருமானத்தை ஈட்ட முடியும், லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, 4ஆம் இடம், தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் தாயாரோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுவும் இல்லைங்க, கூடுதலாக இடமாற்றம் சார்ந்த வீடு மாற்றிக்கிறது, புதிய வண்டி வாகனங்களை வாங்குறது, ஆமாம், புதுசாக இடம் வாங்க திட்டமிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது அயனம் சயன சுகம். இப்ப இந்த இடத்த என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வக்ரவம் பெற்ற குரு கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில பார்க்கையில வெளிநாடு போய் சம்பாதிக்கணுங்கிறவங்க தாராளமாக வெளிநாடு போகலாம். அதே போல பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து விரய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துக்களை உருவாக்கக்கூடிய எதிர்கால தேவை அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய சுப விரய செலவுகளாகவே இருக்குது. அதனால செலவுகளை பற்றி பயப்பட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் வயிறு சார்ந்து அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கவனம் தேவை. அடுத்து பாருங்க, ஸ்தானபலம் பெற்ற 8ஆம் இடத்துல என்ன மாதிரி வேலையை செய்கிறார் குரு பகவான் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறார். இந்த லாட்டரி டிக்கெட் யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்களுக்கு அமையும். ஆமாம், அதாவது எதிர்பாராத லாபம், எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பெரும்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திக்கணும் அப்படிங்கிறது இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது. அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன ராசி துலாம், என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி போய்கிட்டு இருக்குது
அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளாம் எடுக்கலாம். இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் நடந்தேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் எதையும் கண்டு பயப்படாமல் அஞ்சாமல் நீங்கள் முன்னோக்கி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கணும், கூட்டு தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. நட்பு வட்டாரம் விரிவடையணும், நட்பு அக்கம் பக்கம் நட்புகளோட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் உறுதியாக வேலை உறுதிப்படுத்தப்படுது. வேலைங்கிறது உறுதியாக உண்டு, வருமானங்கிறது உறுதியாக உண்டு. பல தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிரியெல்லாம் உங்களை விட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. இனம் புரியாத மறைமுக எதிரிகள்லாம் இனம் கண்டுபிடிச்சு ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆமாம், எதிர்பார்த்தது மாதிரி வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வேலை வாய்ப்புகளில் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வேலை அமைப்பு தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அது சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எடுக்கிற முயற்சிகள் பேசுகிற வார்த்தைகள் வேலை சார்ந்த வேலை தளத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டகரமாக தான் முடியும், லாபமாக தான் முடியும். ஆனால் இருப்பினும் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு மிக சரியாக செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் லாபத்தையும் கூடுதல் பெயர் புகழையும் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருச்செந்தூர் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும். பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் மிகவும் ஆரோக்கியத்தோட, ஆமாம், நல்ல கௌரவம் அந்தஸ்து புகழ் கீர்த்தி இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பெற்று மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையணும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது அப்படின்னே எடுத்துக்கணும். வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே. பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயுக சுபதனத்தில் குரு வக்கரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்கியுள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேரும். மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம்.
இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்துல புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்ப குரு வக்கரம் அடைகிறது. இப்ப எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கரநிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்ப என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போறோம். அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. காலபுருஷனுக்கு 7 சப்போர்ட், பார்ட்னர், மனைவி, நண்பர், பொருளாக இருந்தாலும், நேரமாக இருந்தாலும், வாடிக்கையாக இருந்தாலும், கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பயன்படுத்தி வளமாக்கி செல்வமாக்கி பெருக்கிக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள். அன்பு, பாசம், நீதி, நேர்மைக்கு பெருமை படைத்தவர்கள் நீங்கள் தான். நீங்க செய்யற தப்பு உங்களுக்கு பிடிக்காது. நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே பிடிக்காது. ஏன்? அப்படிப்பட்ட தன்மை கொண்ட பாவகம் அது. அப்ப அந்த பாவக தன்மையை நம்ம மாற்ற முடியாது. அது நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டிய அமிர்தம். அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு அதனாலதான் காலபுருஷனுக்கு கர்ம யோகியா இருக்கக்கூடிய சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அவனை இங்க உச்சத்துல வச்சிருக்காங்க. அவனுக்கு அந்த எம்பளத்தை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு குரு வக்கரம் என்ன செய்யும் இல்லையா? ஏற்கனவே உங்க ராசிக்கு குரு 8ல இருக்கார், மைனஸ் பாயிண்ட். உங்க ராசிக்கு குரு அஷ்டமத்துல இருக்கார். அப்ப என்ன செய்ய போறீங்க? எதை செஞ்சாலும் ஃபெயிலியர். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அகலக்காலு வைக்கக்கூடாது. குறிப்பா நண்பர்கள்ட்ட ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது பேசாதீங்க. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது எதுவுமே பேசாதீங்க. அதை பேசினா பேசிட்டா உங்களுடைய லைஃப்ல பாதி போய் உங்களுடைய முயற்சி வீணா போயிடும். இப்படியாவே இருக்க போகும். அடுத்த ஒரு காலகட்டம் வரத்தானே போகுது. துலாமுக்கு அடுத்த ஒரு காலகட்டம் வரத்தான் போகுது. அப்படிப்பட்ட தன்மை உடையது துலாம் ராசி. என்ன கேட்டாலும் கொடுக்கும், கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கும். அதே தான் ரிஷபத்துல என்ன சொன்னோமோ அதே டிஸ்கிரிப்ஷன் தான். பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், ஜவுளி, அழகு சம்பந்தப்பட்டது, கண்ணாடி சம்பந்தப்பட்டது, மீடியாக்கள், நாட்டியம், நாடகம், பாட்டு, கவிதை, நடிப்பு, படிப்பு, நடிப்பு, படிப்பு, பேக்கரி, ஸ்வீட்டு, வெள்ளை நிற பொருட்கள், விவசாயம். துலாம் ராசிக்கு விவசாயம் முதுகெலும்பு. இந்திய திருநாட்டின் தொழில் நமது அக்ரி. அக்ரி நம்ம எல்லாமே அதை அக்ரி பண்றோம். பார்த்தீங்களா? அது எல்லாமே நம்ம அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அக்ரி. அதனாலதான் அந்த தொழிலை நமக்கு முதலா வச்சிருக்கிறோம். நம்ம இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பாருங்க, முதல் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீர் தான் முக்கியம். ஆக துலாம் ராசிக்கு விவசாயமும் மிக சிறப்பான தொழில். விவசாயத்தை நம்பி செய்யக்கூடியவர்களுக்கு வீண் போவதில்லை. சரிங்க சார், பொதுவாக சொல்லிட்டீங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டீங்க. குருவினால் என்ன நன்மை? கண்டிப்பாக ஒரு சிறப்பான நன்மை. அதாவது ரெகுலராக இருக்கக்கூடிய நன்மை, ரெகுலராக இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்க போவதில்லை. வக்கர நிலையில் உள்ள குரு பயிற்சி, வக்கர உள்ள குரு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். போதுமா? அப்ப என்ன செய்யணும்? உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா, உங்க ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்காரு, உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி, உங்களுக்கு ஏஜ் என்ன, எல்லாத்தையும் அனுசரித்து பண்ண வெற்றி உங்களுக்கு தான். வெற்றி உங்களுக்கு தான். அதனால கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் ஒரு அபிரிதமான நன்மையை கொடுக்கும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன்.
6 ராசி தீமை, 4 ராசி மிகப்பெரிய நன்மை, 2 ராசி மத்தியம பலன் நன்மை, 12 ராசி. அப்ப துலாம் கொஞ்சம் மத்திய பலன், ரொம்பவும் கெடுக்காது சார். உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் பண்ணுங்க. நல்ல வண்டி வாகனத்தை பண்ணுங்க, நல்ல வண்டி வாகனத்தை மெயின்டைன் பண்ணுங்க, எல்லாமே சேர்த்து கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு துலாம் ராசி. ஆக விவசாயத்தை கண்ணை மூடிட்டு பாருங்க. மீடியாக்கள் தைரியம் இறங்குங்க, தைரியம் இறங்குங்க. இன்னும் உங்களுக்கு 7:30 8:30 எது எல்லாம் லைன் கிளியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுக்கும் வர சான்சஸ் இல்லை, எதுவும் வர சான்சஸ் இல்லை. அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிமலை அருகில் உள்ள, கண்டிப்பாக கும்பகோணம் அருகில் சுவாமிமலை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது உலகத்தில் 108 வைணவ தலங்களில் ஒப்பில்லாத பெருமான் ஒப்பிலியப்பன், அந்த கோயிலுக்கு உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு 23 தடவை போயிட்டு ஒப்பிலியப்பன் திருநாகேஸ்வரம் பக்கத்துல, ராகுகேதுக்கு பக்கத்துல. அந்த ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு ஒரு தரம், ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போய் ஒரு தரம் போய் திருமஞ்சன பூஜை பண்ணிக்கோங்க, திருமஞ்சன பூஜை பண்ணிக்கோங்க. அப்படி திருமஞ்சன பூஜை பண்ணிட்ட மிக சிறப்பு. நீங்க குழந்தைகளுக்கு திருமணமும், புத்திர பாக்கியம், தொழிலில் விருத்தி இல்லை, எல்லாமே தடையா இருக்குது. அதாவது ஒப்புளியப்பன் சாதாரண பெருமான் அல்ல. மிக சுப்பிரபாதத்தில் திருப்பதிக்கு அடுத்தது சுப்பிரபாதம் ஒழிப்பது ஒப்புளியப்பன். அப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை கண்டிப்பா பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு. பக்கத்திலே அம்பிகை இருக்கிறார். இந்த வத்தெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. பிருதிங்கரா தேவி இருக்கா, அதையும் கும்பிட்டுருக்காங்க. ராகுகேது இருக்காங்க, அவங்களும் கும்பிட்டுருக்காங்க. இப்படிலாம் கும்பிட்டு வந்தால் இந்த குரு துலாமுக்கு நன்மையை செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.